வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசில கேட்டிருக்க ப்ராபபிலிட்டி சம் தான், நிகழ்தகவு டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பகடை உருட்டப்படும் போது பகா எண் பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. ஒரு பகடையை உருட்டும் போது என்னென்ன கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4 5 and 6 இல்லையா? இது எல்லாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பகா எண் பிரைம் நம்பர் மட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனைன்னு கேக்குறாங்க. அப்ப என் ஆஃப் எஸ் டோட்டலா எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 6 கார்ட்ஸ் இருக்கு. இதுல பிரைம் நம்பர் மட்டும் கிடைக்க அப்படின்னா இதுல எதெல்லாம் பிரைம் நம்பரு? 2 and 3 5. இது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? இது பிரைம் நம்பர் கிடையாது. 2 3 4. அப்ப எத்தனை நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2. அப்போ 1/2ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 52 கார்டு இருக்கிற ஒரு தொகுப்புல ஒரு அட்டை மட்டும் எடுக்கும் போது அது என்னவா இருக்கணும்னா, ரெட் கலர்ல இருக்க யாரா இருக்கணுமா? குயினா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு டோட்டலா 52 கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அதுல பிளாக்ல எவ்வளவு இருக்கு, ரெட்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். எவ்வளவு இருக்கு? இதுல 26, இதுல 26. இவங்க என்ன கேக்குறாங்க, பிளாக்ல இங்க கொடுக்கறது ரெட்ல இருக்கிறதுல ராணியா இருக்க வாய்ப்பு எத்தனை? ரெட்ல இருக்கிறதுக்கு இது பிளாக் அப்படி இது ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா ரெட்ல 26 இருக்குதுன்னா அதுல குயின்ங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு யாரு? ஒரே ஒருத்தர் தான் இல்லையா? குயின்ங்கிறது ஒண்ணுதான் இருக்கும். அப்ப 1ங்கிறது தான் ஆன்சர். 1/26 இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 நாணயங்கள் ஒரே நேரத்துல சொண்டி விடப்படும் போது குறைந்தது 2 தலைகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 3 நாணயங்களை உருட்டி விடும் போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஹெட் 3 தடவையும் உருட்டி விடும் போது ஒண்ணு ஹெட்டா இருக்கலாம், இல்ல 3மே என்னவா இருக்கலாம்? டெய்லா இருக்கலாம், இல்ல ஹெட் டெய்லு ஹெட்ங்கிறது இருக்கலாம், இல்ல டெய்லு ஹெட் டெய்லாவும் இருக்கலாம். அடுத்தது டெய்லு ஹெட் ஹெட்ங்கிறதும் இருக்கலாம், இல்ல ஹெட் டெய்லு டெய்லாவும் இருக்கலாம். வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இல்ல ஒன்னு ஹெட்டாவும் ஒன்னு டெய்லாவும் இப்படி இருக்கலாம் இல்லையா? ஹெட் டெய்லு டெய்லு ஹெட்டாவும் இருக்கலாம். அடுத்தது டெய்ல் ஹெட் ஹெட் டெய்லாவும் இருக்கலாம். மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப மேக்சிமம் நம்மளுக்கு 3 தடவை உருட்டி விடும்போது கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என் ஆஃப் எஸ்ங்கிறது எவ்வளவு இருக்கு? 8ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப என் ஆஃப் எஸ் 8 அப்படின்னா குறைந்தது 2 ஹெட், மினிமம் என்னவா இருக்கணுமா? 2 ஹெட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ஒண்ணு இருக்கு, மினிமம் 2 ஹெட். இங்க ஒண்ணு இருக்கு, அடுத்தது இங்க ஒண்ணு இருக்கு, மினிமம் 2 ஹெட். இங்க ஒண்ணு இருக்கா? அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 4. அப்ப 8ங்கிறது டோட்டல். அப்போ 4ங்கிறது மினிமமா கிடைக்கிறது. அப்ப என்ன இருக்கும்? 1/2ங்கிறது தான் கிடைக்கும். அப்போ 1/2ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பையில 3 ரெட் கலர் பால் இருக்கான், ரெட் இருக்கு. அடுத்தது 5 ப்ளூ கலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 கிரீன் கலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பந்துகள். அந்த பையில இருந்து ஒரு பந்து மட்டும் என்ன பண்றாங்களாம்? வெளியில எடுக்கிறாங்களாம். இதுல இருந்து ஒரு பந்து என்ன பண்றாங்களா? வெளியில எடுக்கும் போது அந்த எடுக்கிற பந்து என்னவா இருக்கணுமா? ப்ளூ கலரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டலா எத்தனை பால்ஸ் இருக்கு? டோட்டலா எவ்வளவு இருக்கு? 10 பால்ஸ் இருக்கு. அந்த 10ல எதை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேக்குறாங்க? நீல கலரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10ல ப்ளூ கலருங்கிறது என்ன? 5. அப்ப 5/10ங்கிறது தான் இதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்ப 5 என்ன இருக்கு? 5/10ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொட்டியில 5 ஆப்பிள்ஸ் இருக்கான், அண்ட் 7 பனானாஸ் இருக்கு, அண்ட் 4 ஆரஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4 ஆரஞ்சு இருக்கான். அதுல இருந்து பழங்கள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்களா. இதுல இருக்க கலந்திருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பழம் ஆப்பிளாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சம் ஆப்பிள்ஸ் என்னவா இருக்கான்? சீரற்ற நிலைமையில இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து பழங்கள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால், அதுல இருந்து சீரற்ற முறையில என்ன பண்றாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இதுல மிக்ஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அந்த பழம் என்னவா இருக்கணுமா, ஆப்பிளா இருக்கணும்னு சொல்றாங்க. மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கிற பழம் என்னவா இருக்கணும்னு சொல்றாங்க, ஆப்பிளா இருக்கணும். அப்ப டோட்டலா எத்தனை பால்ஸ் இருக்கு, எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா எவ்வளவு இருக்கு, 7 10 16 இல்லையா, டோட்டலா 16 இருக்கு. அதை எடுக்கிறது என்னதான் இருக்கணுமான்னு சொல்லியிருக்காங்க, ஆப்பிளா இருக்கணும். ஆப்பிளுக்கு எத்தனை கவுண்ட் இருக்கு, 5. அப்ப 16ல ஆப்பிள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எத்தனை டைம்ஸ் தான் இருக்கு, 5. அப்ப 5/16 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 2 சைல்டு இருக்காங்களாம், 2 குழந்தைங்க. அவர்ல குறைந்தது ஒரு குழந்தை என்னவா இருக்கணுமா, ஆண் குழந்தையாக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சது ஒரு ஆண் குழந்தையா இருக்கா, ஒருத்தராவது யாரா இருப்பாங்களா, ஆண் குழந்தையா இருக்குமா. அப்படி இருக்கும்போது இருந்தால் இருவரும் ஆண் குழந்தைகளாக இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 2 சைல்டு இருக்காங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கலாம், ஒன்னு கேர்ளா இருக்கலாம், இன்னொன்னு பாயா இருக்கலாம். இன்னொரு சைல்டு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயா இருக்கலாம், செகண்ட் கேர்ளா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது ரெண்டுமே என்னவா இருக்கலாம், கேர்ளாவும் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல 2 சைல்டுமே பாயா இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 2 பேருமே என்னவா இருக்கணும், குறைஞ்சது ஒருவர் யாரா இருக்கணுமா, பாயா இருக்கணும். குறைஞ்சது ஒருத்தர் யாரா இருக்கணும், பாயா இருக்கணும் போது என்ன இருக்காது, 2 பேரும் இங்க கேர்ளுங்கும் போது இந்த பாசிபிலிட்டிஸே என்னவா இருக்காது, இங்க வர வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது டோட்டலா எத்தனை இருக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, 2 பேருமே பாயா இருக்கிறதுக்கான எத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் கேக்குறாங்க. அப்புறம் 2 பேருமே பாயா இருக்க பாசிபிலிட்டிஸ் என்ன, 1. அப்ப 1/3ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சரி, இந்த சமயம் என்ன சொல்றாங்க, ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்காங்களா, அதுல 3 அல்லது 4 உணவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் 5 உணவுகளில் இருந்து எத்தனை வழிகளில் மெனுவை உருவாக்கலாம். இங்க பாசிபிலிட்டிஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. 4 உணவுகள் இருந்தா எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும், 3 உணவுகள் இருந்தா எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும், அதே மாதிரி 5 உணவுகளில் இருந்தால் எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும். இங்க 4. இதையே என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாமா. இப்ப இந்த இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்முலாவா எடுத்துக்கலாம். என்னங்கிறது நம்பரு, ஆர் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்குவோம் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 3க்கு கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் into n minus r ஃபேக்டோரியல்னு எடுத்துக்குவோம். ஓகேவா. n இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 5 உணவுகள்ல இருந்து எத்தனை பாசிபிலிட்டிஸா இருக்கும். அப்ப இங்க நம்பர் நம்மளுக்கு என்ன வேணும், 5 அப்படின்னா r ஃபேக்டோரியல் இங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். அப்ப 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு nங்கிறது இங்க என்ன எடுத்திருக்கோம், 5 மைனஸ் rங்கிறது என்ன எடுத்திருக்கோம், 3 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஃபேக்டோரியல்னா என்ன மீனிங், இங்க இத்தனை டைம் இருக்கு. அப்ப 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 into 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. அப்ப இங்க 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 எப்படி எழுதுவோம், 3 into 2 into 1 எழுதுவோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும், 2ன்னு இருக்கும். அப்ப 2 ஃபேக்டோரியல்னு அர்த்தமா. அப்ப 2 into 1ங்கிறது இங்க இருக்கிறத மீனிங். அப்ப இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா. இதெல்லாம் கட் ஆயிடுமா. அடுத்தது 3யும் 3யும் என்னவாயிடும், கட் ஆயிடும். அப்ப இதையும் கட் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்ப 5 into 2 அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்ப 5 என்ன இருக்கும்போது 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்க 4 உணவுகள் இருக்கிறதுக்கு நம்பர் என்ன அப்படின்னா 4 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. 5ங்கிறது என்னங்கிறது இங்க என்னதான் 5 ஃபேக்டோரியல் இங்க என்ன இருக்கு, ஆறுங்கிறது 4. அப்ப ஆறுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம், 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். அப்ப இதை ஃபேக்டோரியலா மாத்தணும் அப்படின்னா 5 எப்படி எழுதணும், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 into 2 into 1 divided by 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1 into என்ன வரும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1 ஃபேக்டோரியல்னு வருமா. அப்போ 1ங்கிறது தான் அங்க இருக்கும். அப்ப இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா. இதையும் கட் பண்ணிடலாம், இதையும் கட் பண்ணோம். அப்ப ஆன்சர் என்ன வருது, 5ங்கிறது கிடைக்குது. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டிஸ்ங்கிறது தெரிஞ்சிருமா. அப்ப 5 plus 10 என்ன, 5 plus 10 என்ன கிடைக்கும், 15. அப்ப 15ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. இந்த சமயம் என்னன்னா ஒரு நாணயம் சுண்டப்படுறாங்க. ஒரு நாணயம் சுண்டப்படணும்னா ஒருத்தர் ஒன்னு ஹெட்டா இருக்கலாம், இன்னொன்னு என்னவா இருக்கலாம்,
டெய்லா இருக்கலாம். அதுல என்ன கிடைக்க பாசிபிலிட்டிஸ் கேக்குறாங்க, பூ கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன இருக்கு, டெய்ல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு நாணயம் உருட்டுனா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஒன்னு ஹெட்டா இருக்கலாம், ஒன்னு டெய்லா இருக்கலாம். இங்க என்ன மட்டும் கேக்குறாங்க, டெய்ல் மட்டும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன 1. அப்ப 1/2ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சீட்டுக்கட்டு இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. சீட்டுக்கட்டுனாலே அங்க டோட்டல் என்ன இருக்கும், n of sங்கிறதே என்னதான் 52ன்னு தெரிஞ்சிரும். ஒரு அட்டை சீரற்ற முறையில், அதாவது அங்க மிக்ஸ் பண்ணி இருக்கிற கார்டுல ஒரு கார்டு வெளியில எடுக்கிறாங்களாம். அந்த வெளியில எடுக்கிற கார்டு என்னவா இருக்கணுமா, முகப்பட அட்டை. முகப்பட அட்டை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் கார்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஃபேஸ் கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும், 12 இருக்கும். எப்படி 12, என்னென்ன கார்ட்ஸ் இருக்கும், ஹார்ட் இருக்கும், டைமண்ட் இருக்கும், அண்ட் இன்னொன்னு ஸ்பேட் இருக்கும், அண்ட் கிளாப்ஸ் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் சேர்ந்தது 4. இன்னும் இது இல்லாம இது மொத்தம் 4 கார்டு. இன்னும் இல்லாம ஏஸ் கார்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கிங்கு, குயின் அண்ட் ஜாக். இது ரெண்டையும் சேர்ந்தது, அதாவது மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், இது 3 கார்டு, இது 4 கார்டு. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 12 கார்ட்ஸ்ங்கிறது தான் இங்க இருக்கிற ஃபேஸ் கார்ட்ஸ். அப்ப ஃபேஸ் கார்ட்ஸ் எத்தனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, 52 கார்ட்ஸ்ல 12ங்கிறத என்ன அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இதை 4ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ்னு வரும், 1 அண்ட் 3ன்னு கிடைக்கும். அப்ப 3/13ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 52 கார்டு மொத்தமா இருக்கான். அதுல ஃபேஸ் கார்டு மட்டும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே நீக்குறாங்களாம். ஃபேஸ் கார்ட்ஸ்னா எத்தனை இருக்கும், மொத்தம் 12 இருக்கும். என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் அண்ட் டைமண்ட் அண்ட் ஸ்பேடு அண்ட் கிளாப்ஸ் இல்லையா. அது இல்லாம இது மொத்தம் 4 கார்டு. அடுத்தது இன்னொன்னு என்னென்ன கார்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிங்கு, குயின் அண்ட் கிங்கு, குயின் அண்ட் ஜாக்கு இல்லையா. அப்ப இது 3 கார்டு மொத்தம் சேர்ந்ததுதான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், 12. அப்ப ஃபேஸ் கார்ட்ஸ்னா மொத்தம் 12 இருக்கும். அந்த 12 கார்ட்ஸ் என்ன பண்றாங்களா, ரிமூவ் பண்றாங்களாம். மொத்தம் 52 கார்டு இருக்கு. அதுல 12 ரிமூவ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ, 40 கார்ட்ஸ். அப்ப n of sங்கிறது தான் என்னது, 40ன்னு சொல்லிட்டாங்க. அந்த அட்டையில இருந்து நன்றாக திரும்பவும் என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்களா. அதுல இருந்து ஒரு அட்டை வெளியில எடுக்கிறாங்களாம். எடுக்கப்படுற அட்டை என்னவா இருக்கணுமா, கருப்பு அட்டையாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இருக்கிறது கருப்பா இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும், இங்க 6 இருக்கும் இல்லையா, 26 கார்ட்ஸ் இருக்குமா. அப்ப 26ல 6 என்ன இருக்கும், பிளாக் அண்ட் இருக்குமா, பிளாக் அண்ட் ரெட். அவங்க என்ன கேக்குறாங்க, பிளாக் மட்டும் தான் இருக்கும். அப்ப 6 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 20 இருக்கும். அப்ப இதுதான் என்னதான் அவங்க கேக்குற பாசிபிலிட்டிஸ். அப்ப 40ங்கிறது என்ன ஃபேஸ், இவங்க கேக்குற பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும், 20. அப்ப இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா என்ன பாசிபிலிட்டிஸ், 1/2ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.